கண்ணியமானவர்களே, இந்த 3 விடயங்களை யாரு செய்யறாங்களோ அவங்க மரணித்து கபருல வாழ்ந்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் நன்மைகள் வந்து கொண்டிருக்கும் என்ற ஹதீஸ ஏற்கனவே நான் ஞாபகப்படுத்தினேன். முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், சதகத்தின் ஜாரியா அவ் இல்மின் யுன்தஃபஉ பிஹி அவ் வலதின் சாலிஹின் யதுஉ லஹு. இந்த 3 பகுதிகளையும் தனித்தனியாக பார்ப்போம் என்று ஞாபகப்படுத்தினேன். முதலாவது சதகா ஜாரியா என்ற என்ன? சதகா ஜாரியா என்று சொல்றது தொடரான சதகா. எவர் செய்யக்கூடிய இந்த சதகாவின் மூலம் ஏனைய மனிதர்கள், ஏனைய உயிரினங்கள் அந்த சதகாவினால் பிரயோஜனம் அடையும் காலமெல்லாம் இவருக்கு நன்மை வந்து கொண்டிருக்கும். ஒரு மனிதர் ஒரு மஸ்ஜிதை கட்டுகிறார், ஒரு பள்ளியை கட்டுறாரு, மக்கள் அதுல வந்து தொழுகிறாங்க, திக்ரு செய்யறாங்க, குர்ஆன் ஓதுறாங்க, ஏனைய அமல்கள் எல்லாம் செய்யறாங்க, இல்முடைய விஷயங்கள் படிச்சு கொடுக்கப்படுகிறது. இந்த அமல்கள் நடக்கும் காலமெல்லாம் இந்த அடியானுக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். ஒரு மദ്രஸாவை கற்றாரு, ஒரு பாடசாலையை கற்றாரு, ஒரு கிணறை கற்றாரு, அல்லது ஒரு மரம் நடுகிறாரு, அதுல மிருகங்கள் சாப்பிடுது, பறவைகள் சாப்பிடுகின்றன, இவருக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும் இவருடைய நியத் சதகா ஜாரியாவாக இருந்தா. இப்ப யோசிக்க இயலும், பள்ளி கட்டுறதுக்கு, மதரசா கட்டுறதுக்கு, ரோட் போடுறதுக்கு, ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லையே, எப்படி நாங்க அந்த நன்மையை அடைந்து கொள்றது? கண்ணியமானவர்களே, எல்லாருக்கும் விளங்குற மாதிரி சுருக்கமாக ஞாபகப்படுத்துறேன். இன்னைக்கு எங்க எல்லாருக்கும் தெரியும், நிறைய மஸ்ஜிதுகள் கட்டுவதற்குரிய நிதிகள், ஹாஸ்பிட்டல், பொது சேவைகள், இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் கட்டுறதுக்கு நிதிகள் சேர்க்கப்படுகிறது. அதிகமான மஸ்ஜிதுகள்ல ஜும்மாவுக்கு பின்னால வசூல் செய்யறாங்க. கண்ணியமானவர்களே, இந்த வசூல் எதற்கு சேர்க்கப்படுகிறது? மஸ்ஜிதை கட்டுறதுக்காக வேண்டி. ஏண்ட ஒரு பகுதி என்னால முடிந்த அளவு, எனக்கு 100 ரூபாய் தான் கொடுக்க முடியும், எனக்கு 500 ரூபாய் தான் கொடுக்க முடியும், ஏண்ட வசதிக்கு 1000 ரூபாய் தான் கொடுக்க முடியும், அல்லது ஒரு சிமிந்தி மூடையத்தான் எனக்கு வாங்கி கொடுக்க முடியும். கண்ணியமானவர்களே, எங்களால எதை ஏலுமோ இதுல நாங்க பங்களித்தால், இந்த சதகா ஜாரியாவுடைய விஷயத்துக்கு நாங்க எங்கட பங்க செலுத்தினால், நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் சதகா ஜாரியாவுடைய முழு கூலியையும் எங்களுக்கு தருவான். கண்ணியமானவர்களே, சதகா என்பது லேசிப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. ஒரு சம்பவம் இருக்குது. சதகாவுடைய விஷயத்தில் ஒரு சம்பவம் இருக்குது. அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்தது ஞாபகப்படுத்துகிறேன்.